இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். SIR மூலம் திமுகவை தாக்கி அழிக்க புதிதாக முயற்சி. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் எடுபடாது என முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு. SIR என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இதன் மூலமாகத்தான் ஒழிக்க முடியும் என்று முடிவு செய்து எடுத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே ஒரு காலம் அது எடுபடாது, முடியாது. SIR டெல்லியில் இருக்கும் பிக் பாஸுக்கு பழனிசாமி ஆமாம் சாமி போட்டுக் கொண்டிருப்பதாக முதல்வர் மு க ஸ்டாலின் விமர்சனம். SIRக்கு எதிராக அதிமுக முன்கூட்டியே வழக்கு தொடராதது ஏன் என்றும் கேள்வி. டெல்லியில் இருக்கக்கூடிய பிக் பாஸுக்கு நம்முடைய பழனிசாமி அமாமசாமி போட்டுத்தான் ஆகணும். இந்த SIR குறித்து நாம் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறோம். அதிமுகவின் சார்பில் திடீரென்று போய் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. அதில் நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னார். முன்கூட்டியே போட்டிருக்கணும். எத்தனை முனை போட்டி வந்தாலும் 2026 திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என முதல்வர் மு க ஸ்டாலின் உறுதி. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனம் குறித்து கவலை இல்லை என்றும் பேட்டி. எத்தனை முனை போட்டி வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். 7வது முறையாக திமுக நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். பலமா பார்க்கல, பலவீனமா பார்க்கிறேன். நான் எங்க வேலையை பார்க்கிறோம். SIR என்றாலே திமுகவினர் அலறுவதாகவும் பதறுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். உண்மைகளை எடுத்துரைக்கவே உச்சநீதிமன்றத்தில் அதிமுக வழக்கு தொடுத்திருப்பதாகவும் விளக்கம். தவறான தகவலை திமுக பதிவு வச்சா அதை சரி செய்யணும்ல. உண்மை நிலையை எடுத்து சொல்றதுதான் நாங்க போயிடுறோம், ஜாயின் பண்ணிடுறோம். அதுல என்ன அவங்களுக்கு பதற வேண்டிய அவசியம் என்ன? ஏன் பதறாங்க, ஏன் அலறாங்க? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தனது மகனையும் மருமகனையும் கட்சியில் பார்த்ததுண்டா என எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தினர் ஆதிக்கம் செலுத்துவதாக கூறிய செங்கோட்டையன் குற்றச்சாட்டிற்கு பதில். தர்மயுத்தம் நடத்திய ஓ பன்னீர்செல்வம் ஒரு வாரம் பொறுத்திருந்தால் முதல்வராகி இருப்பார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து. அவர் தர்மயுத்தம் தொடங்கியது அன்றைக்கு ஒரு வாரம் வெயிட் பண்ணியிருந்தா அவரே கூட திரும்பவும் சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கலாம். அவர் தர்மயுத்தம் தொடர்ந்தது அதனுடைய பின்விளைவுகளை அவர் உணர்ந்திருப்பதனால்தான் இன்றைக்கு அவர் எனக்கு ஒன்றுமே வேணாம், நான் எல்லாம் ஒன்றா வரணும் சொல்லி பேசுகிறேன். கூட்டணிக்கு வருமாறு கூவி கூவி அழைக்கும் நிலையில் அதிமுக உள்ளது. விஜயின் தாவேகா விவகாரத்தில் டிடிவி தினகரன் விமர்சனம். 26 தேர்தலுக்கு பிறகு விஜய் ஒன்று எங்களோட கூட்டணிக்கு வரலன்னா திமுக அவர்களை தாவேகாவை அழித்து விடும்லாம் பயமுறுத்தி பார்த்தாங்க. இன்னும் பவன் கல்யாண், சிரஞ்சீவி உதாரணங்கள் எல்லாம் சொல்லி அவரை ஏமாற்ற பார்த்தார்கள். திருச்சி பீமநகரில் உள்ள காவலர் குடியிருப்பில் இளைஞர் வெட்டி கொலை. 4 பேர் கொண்ட கும்பலில் ஒருவரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை. இன்று முதல் தமிழகத்திலிருந்து கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என அறிவிப்பு. இரட்டை வரி மற்றும் அபராதம் விதிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு. இரட்டை வரி விதிப்பு விவகாரத்தில் நீடிக்கும் பிரச்சினை. பேச்சுவார்த்தைக்கு வருமாறு ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அழைப்பு. கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிமுகவினர் போராட்டம். நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பங்கேற்க விடாமல் அதிமுக கவுன்சிலர் கடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு.
ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிராம் தங்கம் 11,410 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி கிலோவிற்கு 2,000 ரூபாய் உயர்வு. 1 கிராம் வெள்ளி 167 ரூபாய்க்கு விற்பனை. பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர் செல்பவர்களுக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடக்கம். ஜனவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பயணிப்பதற்கான முன்பதிவு தொடங்கியது. கடந்த செப்டம்பர் மாதத்தில் கிரெடிட் கார்டுகள் மூலம் 2,17,000 கோடி ரூபாய்க்கு செலவு செய்த மக்கள் 5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு செலவு அதிகரிப்பு. பீகார் மாநிலத்தில் நாளை 2வது மற்றும் கடைசி கட்ட தேர்தல். 122 தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் மும்முரம். மத்திய அரசு அலுவலகங்களில் குவிந்திருந்த பழைய பொருட்களை விற்பனை செய்ததன் மூலம் 1 மாதத்தில் 810 கோடி ரூபாய் வருவாய். 7 வந்தே பாரத் ரயில்களை வாங்கும் அளவிற்கு வருவாய் கிடைத்திருப்பதாக அதிகாரிகள் மகிழ்ச்சி. வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 1,630 கன அடியாக குறையும். அணைக்கான நீர்வரத்து 1,587 கன அடியாக உள்ள நிலையில் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. துள்ளுவதோ இளமை படத்தின் மூலம் பிரபலமான நடிகர் அபிநய் காலமானார். கல்லீரல் பாதிப்பிற்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழப்பு. பிலிப்பீன்ஸில் உருவாகியுள்ள புதிய புயலால் கடலோர பகுதிகளில் பெரும் பாதிப்பு. லூசன் தீவில் மணிக்கு 185 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்று. அதிதீவிர புயல் காரணமாக பிலிப்பீன்ஸ் நாட்டில் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிப்பு. சூறாவளி காற்றில் சிக்கி கடுமையாக ஆடிய தொங்கும் பாலம். அமெரிக்க குடிமக்களுக்கு தலா $2,000 வழங்கப்படும் என அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. வெளிநாட்டு வரி வருவாயை மக்களுக்கே திருப்புவதாக விளக்கம். கொசுக்களை தேடி பிடித்துக் கொள்ளும் ட்ரோன்களை உருவாக்கியது அமெரிக்கா. ஒலி மற்றும் அசைவுகளை சென்சார் மூலம் கண்டறிந்து தாக்குதல் நடத்தப்படும். சர்வதேச ஃபார்முலா 1 கார் பந்தயம். பிரிட்டன் வீரர் லாண்டோ நோரிஸ் வெற்றி. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.